தொடுதிரை மடிக்கணினி இணையம் மற்றும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, ஆசிரியர் தேர்வாணையம் நடத்துகின்ற தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்டினுடைய பேப்பர் 1 எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, கனிடை ஏறிய சுளையும் முற்றும் கலிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும். இப்பாடல் வரியின் ஆசிரியர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்திகளை குறிக்கும் இடம் படர்க்க எனப்படும். சரி. பேசுபவர், பேசப்படுபவர், பேசப்படுபவர் பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர்க்கை. தன்மை முன்னிலை தவிர்த்த மற்றவற்றை குறிப்பது படர்க்கை. அப்போ 2 கூற்றுமே கரெக்டு. கூற்று சரி, காரணமும் சரி. அப்போ 41க்கு சி, அதாவது சி என்பது சரி. 42 நம்ம பார்த்தோம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. மடைத்தலையில் ஓடிய மீன் ஓட உருமீன் வருமளமும் வாடி இருக்குமாம் கொக்கு. இது மூதுரை நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இணைப்பு சொல் அல்லாதது மட்டுமே. ஏன்னா ஏனெனில், அப்படியானால், அப்படி இல்லாவிட்டால், அது 3மே இணைப்பு சொல்லு. 44வதுக்கு மனுநீதி சோழன் நீதி தவறாத மன்னர் என்று போற்றப்பட்டார். கூற்று கரெக்டு. சோழ மன்னலே மனுநீதி சோழன் தன் மகன் தேர்காலில் கொட்டு இட்ட பசு கூட நீதி தவறாத மன்னன் தான் மனுநீதி சோழ. இளம் வயதில் முதியவர் போல் வேடம் அணிந்து சரியான தீர்ப்பு வழங்கினார் என்பது தப்பு. ஏன்னா நீதி தவறாத மன்னன் தன் மகன் என்று பார்க்காமல் நீதி வழங்கினால்தான் மனுநீதி சோழன் நீதி தவறா மன்னன். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். மாசு என்னும் பொருள் தராத சொல் எதுனா, இங்க மாசு என்னும் பொருள் தராத. மாசு என்றால் என்னது? தூய்மையின்மை, அழுக்கு, கசடு. அப்ப தராத தூய்மை. தூய்மைனா சுத்தமா இருக்கிறதுன்னு அர்த்தம். மாசு என்னும் பொருள் தராத சொல் தூய்மை. 46வது கேள்வி பாருங்க. சரியான விடையை கண்டறிகன்னு கேட்கிறாங்க. கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை. அது என்னன்னு கேட்டா புத்தகம். கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை புத்தகம். 47 ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லே பயனில. இப்பதான் பார்த்தோம் பயனில. கரெக்டு. பயனில 2 வகைப்படும் என்பது தப்பு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 48 தமிழ்நாடு என்ன சொல் முதல் மொழியில சிலப்பதிகாரத்தில் தான் ஆளப்படும் இலக்கியம் எதுனா சிலப்பதிகாரம். தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எதுனா சிலப்பதிகாரம். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்பவர் தந்தை பெரியார். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்பட்டவர் தந்தை பெரியார். 49க்கு சி என்பது சரி. 50வது கேள்வி பாருங்க. இந்தியாவில் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி, ஃபாதர் ஆஃப் ஆர்னித்தாலஜி இன் இந்தியா. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பாரதியார் இல்ல, விடுதலை கவி டாக்டர் அப்துல் கலாம், மிசைல் மேன் ஆஃப் இந்தியா டாக்டர் கை சிவலன், ஃபார்மர் சேர்மன் ஆஃப் இஸ்ரோ. அப்போ டாக்டர் சலீம் அலி தான் இந்தியாவின் பறவை மனிதர். பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எதுனா திருமந்திரம். 10ஆம் திருமுறை, திருமூலர் இல்லையா? 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக. அப்போ 3000 நூல்களை எழுதினாலும் அதுக்கு பேர் தான் தமிழ் 3000. 3000க்கும் மேற்பட்ட பாடல்களை இடம்பெற்றுதான் திருமந்திரம், 10ஆம் திருமுறை, திருமூலர். 51க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 52 பாருங்க. பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். அப்ப பல வகைக்கு பயன்படும் நீர்த்தேக்க பேர் தான் இளஞ்சை. இளஞ்சி. உவர்ம நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. உவர்மனத்தில் தோன்ற நீர்நிலைக்கு தான் கூவல். சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை, அதுதான் என்னதுன்னா சிறியதாய் அமைந்த குண்டம். நீர்வரத்து மழையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலைக்கு தான் பேரு புனர்குளம். அப்ப ஆன்சர் ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏக்கு கரெக்ட் ஆன்சர். அதாவது முதல்ல பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி, ஒவ்வொரு நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல், சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை, சிறிதாய் அமைந்த குளிக்கும் நிலைக்கு பேர் குண்டம், நீர்வரத்து மழையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலைக்கு பேர் தான் ஆன்சர் வந்து புனர்குளம்.
ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 53வது கொஸ்டின். பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட். ஏன்னா கல்வியில் பாளையங்கோட்டை ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா. கரெக்டு. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கின்றன. கரெக்டு. ஆன்சர் வாஸ் ஏ. கூற்றும் சரி, காரணம் சரி. வாயில் இலக்கியம் என்பதுதான் தூது இலக்கியம். 54க்கு வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகைகள் 96, களம்பகம் 18 உறுப்பு இல்லையா, தூது, பரணி, பிள்ளைத்தமிழ், களம்பகம் 4மே என்னதான் 96 வகை சிற்றிலக்கிய நூல் தான். ஆனால் அதில் வாயில் இலக்கியம் என்பது தூது இலக்கியம் இல்லையா. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் தான் பிசுராந்தியார். பிசுராந்தியார் பாரதியாருடைய பிசுராதியார் என்ற நாடகம் சாகித்ய அகாடமி விருது வாங்குது 1960களில். சாகித்ய அகாடமி இலக்கிய துறையில் கொடுக்குற 2வது பெரிய விருது. முதல் விருது ஞானபீட விருது. அப்போ சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசுராந்தியார். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படுனா 4. பெயர் சொல். இலக்கிய அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். ஆன்சர் வாஸ் 56, 4. அதாவது சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 57வது கொஸ்டின் பாருங்க. கற்றோருக்கு மட்டும் விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாக அமைய சொல் திரிசொல். 57க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 58 பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படும். அதில் காரணம் பாருங்க. யான் என்பது தன்மை பண்ணை குறிக்கும். தவறு. பேசுவோரை குறித்து தன்மை. கூற்று சரி, காரணம் தவறு. 58க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 50 வாக்குண்டாம். இதுவும் ஔவையாருடைய மூதுரை. வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுவது எதுனா மூதுரை. 59க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தமிழில் கடைசி கொஸ்டின் 60வது கொஸ்டின். அசைநிலை இசைநிறை பொருள் வருவது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் தான் அசைநிலையிலோ இசை நிறையிலோ வரும். சல அடுக்கு தொடர் இசை அளவில் வரும். அசைநிலை இசைநிலை இசை நிறை பொருளில் வருவது அடுக்கு தொடர். ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை த ரைட்டர் ஆஃப் திஸ் கோட்டோ. ரைட்டிங் இஸ் ஈஸி. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட். யாருன்னா மார்க் டாவின். 61க்கு ஆன்சர் ஏ. டீம் வில் யூஷுவலி ஆர்கரேட் பாஸ் அண்ட் ட்ரிபிள் so that the ball travel up the field thereby helping them to score. In the above sentence, orchestra refers to coordinate. 62க்கு ஆன்சர் பாம்பே. 63 பாருங்க. From the given option choose the correct set of passive adjective. My, our, your, is. A is the correct answer. Passive adjectives. 64வது கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. given below are 2 statement. Statement 1ல the granary means என்ன? storehouse for threshold grain. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். granary மொகஞ்சதாரோ ஆரப்பா. அதில் granary எங்கே இருக்குன்னா மொகஞ்சதாரோ. granary is a storehouse for the threshed grain. A granary is a place where food is packed in can and tin. அதுக்கு பேர் தான் cannery. In this light of the above statement, choose the answer from the option given below. Both statement 1 and statement 2 are correct. அப்போ granary என்றால் thrust grain, stored house of thrust grain, where a cannery is a place where food is packed. Can and tin. அதுக்கு பேர் தான் cannery. Both statements are correct. அப்போ ஆன்சர் 64க்கு A is the correct answer. அடுத்த 65. A dialect is mostly a spoken language, whereas a speech is mostly written language. Answer Bombay. A dialect is mostly spoken language, whereas a speech is mostly written language. Bombay. B is the correct answer. 66. A degree of comparison can be made using the 3 form and adjective. Answer D is the correct answer. அடுத்த 67வது. Identify the abstract noun from the list below. அப்போ abstract noun எதுனா happiness. C is the correct answer. Which figure of speech defined in the sentence below? Choose the correct given option. The repetition of certain word or a phrase at the beginning of successive and then or writing or speech na anaphora. Answer 68க்கு C is the correct answer. Match the following கொடுத்திருக்காங்க. 69க்கு
குறிப்பாக மேட்ச் த எக்ஸ்பிரஷன் லிஸ்ட் 1 வித் தேர் மீனிங் டு லிஸ்ட் 2. அப்போது கீப் ஆன், கீப் ஆனா கண்டினியூ டூயிங் சம்திங், கீப் ஆன், கீப் ராக்கிங் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, டு கண்டினியூ டூயிங் சம்திங். கால் பேக், கால் பேக் என்றால் டு ரிட்டர்ன் த ஃபோன் கால், பின்னாடி திருப்பும் கூப்பிட்றேன். கால் பேக், டு ரிட்டர்ன் எ ஃபோன் கால். லுக் ஆஃப்டர், டேக் கேர் ஆஃப், கெட் ரிட் ஆஃப், eliminate. அப்போ keep on, to continue doing something, call back, to return a phone call, look after, take care of, get rid of, eliminate. 69 answer A is the correct answer. A க்கு 3, B க்கு 4, C க்கு 1, D க்கு 2. அடுத்த 70வது question பாருங்க. 70th question. Frame the suitable question for the given sentence. He drank coffee twice a day. How often did he drink coffee? How often? Answer 70 க்கு Bombay. 71. Identify the word in the list below which is correctly spelt. Phono, telephone it. Bombay. B is the correct answer. 72. Given below are two statements. And the suffix is the affix which is placed before the root word. Yes, statement incorrect. Before suffix prefix என்னதான் another place before, அப்போ wrong இல்லையா. அதே மாதிரி பாருங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட், syllabification is an act, process or meta or forming dividing word into syllables. In the light of the above statement, choose the most appropriate answer from the option. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்டு, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்து 73வது கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த appropriate rhyme scheme in the given stanza. Choose the answer from the option given. The relationship or the real wealth, nurture them like your health, show care and affection with all your zest. It will take care of the rest. அப்போ select appropriate rhyme scheme கொடுத்துருக்காங்க. ஆன்சர் C. 73க்கு C is the correct answer. 74 பாருங்க. Choose the correct plural form of the word sister-in-law. Sister in-lawனா sisters, S சேர்த்துக்கணும், sister-in-law. 75. Which of the word in the list below does not take the prefix? obeyக்கு வந்து prefix வராது, முன்னாடி சேர்க்க முடியாது, re-obeyன்னு வராது. ஆன்சர் C. 76. Choose the clipped word for spectacles from the given option. Specs. Answer 76க்கு C is the correct answer. 77. What is the female of fox called? Mare. Mare. Female. Female of fox. Mare. 77. Delhi. 78. Rearrange a sentence in the correct order. Choose the answer from the given option. First, Ravi get up early morning every day. இது 1ல வரணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா he read the newspaper every day. செகண்ட். அடுத்தது தான் ரவி ரீச் த ஆஃபீஸ் அட் 9 AM ஷார்ப். நாலாவது தான் he finished work at 5 PM. அப்போ ஆன்சர் 3, 4, 1, 2. ஆன்சர் வாஸ் A. 78க்கு A is the correct answer. 79. Choose the correct form of the verb within bracket to fill in the blank in the sentence below. C. Has been studying since the morning. Studying ing சேர்த்துக்கணும். She has been studying since the morning. The answer was Delhi. D is the correct answer. 80வது question. Match the sentence list 1 with change noticeable in the trees in the list 2 கேட்டிருக்காங்க. Summer. Summerனாவே trees stretch their leaf branch towards the sun. அப்புறம் பாருங்க spring. Springனா branches are full of new green leaves. Springனா. Whereas winter, winterனா தான் trees have no leaves on them. Autumn, autumn வந்து பார்த்தீங்கன்னா trees shed their leaves. அப்போ answer C is the correct answer. Summer, trees stretch their leaf branch towards the sun. Whereas spring, branches are full of new green leaves. Whereas winter, trees have no leaves on them. Whereas autumn, trees shed their leaves. Autumn தான் tree எல்லாம் shed, என்ன leaves எல்லாம் shed பண்ணிடும். அப்போ ஆன்சர்
ஆன்சர் வாஸ் 80க்கு வந்து பார்த்தீங்கன்னா சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 81 பாருங்க. சூஸ் த ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன் given to fill in the blank in the sentence below. All teacher liked Sharin because he was the most studious student in the class. Studious. Answer Bombay. B is the correct answer. 82வது question பாருங்க. Choose the correct question tag for the statement below from the given option. The teacher reminded her student to report early to school tomorrow. She looked at them and said, "You will come early to school tomorrow." அப்போ will you? இதான் question tag. Answer was 82. A is the correct answer. 83. Choose the suitable conjunction from the given option. Combine the sentence given below. Mathematics is an interesting subject. It required hard work and concentrate. அதில் பார்த்தீங்கன்னா after. Suitable conjunction after. 83க்கு Bombay is the correct answer. 84. Fill in the blank into the sentence below with appropriate from the verb in the bracket. Choose the answer from the option. Rahul has been batting well since in the 25th over. அப்போ Rahul has been batting well since 25th over. Answer 84. C is the correct answer. 85. Which of the following sentence is correctly punctuated? Bharati is a Tamil poet. We invent Ram, Sripan and Fatima. Correct illa? We will in India. Do you have a book? Bharati is a Tamil poet. 85 D is the correct answer. 86 பாருங்க. Match the following. A. A க்கு என்னன்னா a pack of duck. ரெண்டாவது B ல a gaggle of the grease. C ல a swan of the flies. D பொறுத்தவரையும் a band of the musician. அப்போ ஆன்சர் 86க்கு A is the correct answer. Pack of the dogs, a gaggle of the geese, a swan of the flies, band on the musician. 86 A is the correct answer. 87. Choose the answer from the option to fill in the blank in the sentence below. Word like it's, there is an that's or word with omitted letter which are replaced in the written English with an obstacle. These words are contraction. 87 answer C is the correct answer. 88 பாருங்க. 88th question. Identify odd word in the list. Odd word. Marvelous. இருக்கிற enormous. Gigantic, massive. Odd word எது இருக்குன்னா marvelous. 89. Select the word from the option given to fill the blank in the sentence below. Growing plant, vegetable and flower called horticulture. Activity பண்ணா agriculture இல்லையா? செரிகல்ச்சர்னா சில்க் வார்ம் பண்ணுறது. அப்போ horticulture, growing plant, vegetable and flowers called horticulture. Last question English. Identify the sentence pattern of the sentence below from the option given. My father present me a watch. Identify pattern, sentence pattern, subject, verb, SVIO, Answer was 90க்கு Delhi is the correct answer. அடுத்த question பாருங்க. Number of edge in cube is 12. ஒரு கனசதுரத்தின் விளிம்பின் எண்ணிக்கை 12. கோண அளவு 180க்கு மேல் 360க்குள் இருந்தால் அக்கோணத்துக்கு என்ன பேர்னா பின் வளை கோணம். A angle which measure is greater than 180 and less than 360 is called. Answer reflex angle. That means பின் வளைய கோணம். அடுத்து 93. ஒரு வட்டமானது 12 சம அளவுள்ள வட்ட கோண பகுதியாக பிரிக்கப்பட்டால் கிடைக்கும் வட்ட கோண பகுதியின் மைய கோணம் 30 டிகிரி. அப்போ 12 into 30 தான் 360 இல்லையா? ஒரு வட்டமானது 12 சம அளவுள்ள வட்ட கோண பகுதியாக பிரிக்கப்பட்டால் கிடைக்கும் வட்ட கோண பகுதியின் மைய கோணம் 30 டிகிரி. If a circle divided into 12 equal sector, the central angle of each of sector is 30 degree. 94. ஓர் ஈரிலக்க பகா எண்ணின் இலக்கியங்களின் கூடுதல் 5 மேலும் 161 என்ற எண்ணின் ஒரு காரணி ஆகும். அந்த எண்ணை காண்க.
The sum of digital of 2-digit prime number is 5 and it's one of the factor of 161. Find the number na answer 23. 23 is the correct answer. 94 answer B is the correct answer. 95 max என்பது 1312081 எனில் சயின்ஸ் என்பது என்ன? அப்போ சயின்ஸ் எங்கே பார் மேக்ஸினுடைய லாஸ்ட் நம்பர் தான் என்னது? நம்மளுக்கு என்ன 19 வருது. அப்போ 19 வரத எல்லாமே 19 தான். அப்போ எஸ். அப்போ அதில் ஹெச்சுக்கு நாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? மேத்து இந்த இடத்துல லெட்டரை கண்டுபிடிச்சாவே நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அப்போ இங்கே இந்த இடத்துல சயின்ஸோட தொடர்புடையது எஸ் 1, அப்போ சி இல்லை, ஐ இல்லை, இ இல்லை, என்னு, சி, ஹெச். அப்போ நம்பரெல்லாம் போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு 95க்கு பாம்பே இஸ் த கரெக்ட். இஃப் மேக்ஸ் இஸ் 1312081 தென் சயின்ஸ் என்ன வருமா? 1939 அண்டு 51435. அடுத்தது பாருங்க, ஏறு வரிசையில் எழுதுக. ஏறு வரிசையில் தான் முதலாவது 1, அதனுடைய ஸ்கொயர் 2, மூணாவது தான் என்னது 2, 3, 4. அப்போ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அசெண்டிங் ஆர்டர் 96க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கீழ்கண அமைப்பில் அடுத்து வரும் எண் என்னன்னு கேட்குறாங்க. 2, 9, 28, 65, 126, 217. ஆன்சர் பாம்பே, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 300 கிலோகிராம் எவ்வளோனா டிவைடட் பை 100 கிராம்னா 3000 கிராம். 300 கேஜி அதில் எவ்வளோ 100 கேஜினா 3000 கிராம். 3000 கிராம். எது இதில் கொடுத்துருக்கிற கொஸ்டின் விச் இஸ் த கிரேட்டஸ்ட்? கிரேட்டஸ்ட் எதுனா இதுதான் 5 டெசி. நம்மளுக்கு வந்து சென்டி, அப்புறம் சென்டி, கிலோ இல்லையா, இப்படி தானே வரும். அப்போ கிரேட்டர்னா டெசி, டெசி. ஆன்சர் வாஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 100th கொஸ்டின் பாருங்க. ஒரு சதுரத்தின் பக்கம் 6 சென்டிமீட்டர், மேலும் ஒரு செவ்வகத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர் எனில் சதுரமற்ற செவ்வகத்தின் சுற்றளவுக்கு இடையான விகிதம் எவ்வளோனா 6:7. The side of the square is 6 centimeter. The length and breadth of the rectangular are centimeter and 4 centimeter. Find the ratio between perimeter of square and rectangular is 6:7. 100க்கு ஆன்சர் ஏ. 101 2020ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் நாள் திங்கட்கிழமை எனில் 2020ஆம் ஆண்டின் மே மாதம் முதல் நாள் புதன்கிழமை. In the year 2020, if the first day of January is Monday, then the first day of month May is 2020 is Wednesday. 102 ஒரு கடிகாரத்தில் சரியாக 5 மணி என உள்ள போது மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் இடையே உள்ள பெரிய மற்றும் சிறிய கோணங்கள் மதிப்பு முறையே. அவன் மணிமுள்ளு குறிப்பாக சரியாக 5 மணி என உள்ள போது மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் இடையே உள்ள பெரிய மற்றும் சிறிய கோணங்கள் மதிப்பு என்னன்னா 210, சிறிய கோணம் 150. If a clock shows exactly 5 o'clock, then the largest and smaller angle between hour and minute and respectively are 210, 150. Answer. ஒரு லீப் வருடத்தில் சொந்த தினத்திற்கும் அக்டோபர் 24 இடையே மொத்த நாட்கள் 69. In a leap year, the number of days between Independence Day and October 20 is 69 days. 104வது கொஸ்டின் பாருங்க. 10 farmer can plug a field in 21 days. What is the number of days reduced if 14 farmer plugged the same field? 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு வயலை 21 நாட்கள் உழுகிறார்கள் எனில் 14 விவசாயிகள் சேர்ந்து உழும்போது அது 6 நாட்களில் குறைந்து போகும். ஆன்சர் வாஸ் 6 நாட்கள். ஆன்சர் வாஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு மகிழ்ந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ள நேரம் 2 மணி. அதே மகிழ்ந்து 225 கிலோமீட்டர் தூரத்தை கடக்குனா அது 5 மணி எடுத்துக்குமா. A car travel 90 kilometer in 2 hours. இல்லையா 90 kilometer. How much time is required to cover 225 kilometer? 5 hours. கீழ்கண்டவற்றில் எது தகு பின்னம்? Which of the following is proper fraction 4/8? 106க்கு C is the correct answer. 107 பார் பின்வருவனவற்றை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. ஏறு வரிசை -2 divided by 5, அதுக்கப்புறம் தான் என்ன வரணும் 2/5, அதுக்கப்புறம் 4/6, அப்புறம் தான்
3, 4. Answer Bombay is the correct answer. இல்லையா Bombay. That means minus 2 by 5. ரெண்டாவது என்ன வரணும் 2 by 5. மூணாவது என்ன வரணும் 4 by 6. நாலாவது தான் 3 by 4. Answer Bombay. 107க்கு B is the correct answer. 108 7 is to 5 is to x is to 25 எனில் x இன் மதிப்பு இந்த இடத்துல 7 5 25 இங்கே வந்து 35னா என்ன வரும் அதான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் வாஸ் 35. இஃப் 7 is to 5 30னா அடுத்தது என்ன வரும் இங்கே 25 35 தென் வேல்யூ ஆஃப் எக்ஸனுடைய வேல்யூனா 35. அடுத்த 109 பாஸ்கல் முக்கோணத்தில் x என்பது வரிசைகளின் எண்ணிக்கையாகவும் y என்பது வரிசையில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகையாகவும் எடுத்துக்கொண்டால் x மற்றும் y க்கு இடையில் உள்ள தொடர்பு y is equal to 2x minus 1. Answer was in a Pascal triangle x denote the row and y denote the corresponding row sum. The relationship between x and y is called y is equal to 2x minus 1. 110வது கேள்வி இரண்டு கூற்றுகள் கொடுக்கப்பட்ட கூற்று 1 செவ்வக விளக்கப்படம் என்பது பல்வேறு வகைப்பட்ட தகவலை செவ்வக வடிவில் உள்ள பட்டைகளை கொண்டு ஒப்பிடுவது. கூற்று சரி. வகைப்படுத்தப்பட்ட தரவுகள் பட விளக்கப்படம் அல்லது பட்டை வரைபடம் மூலம் குறிக்கப்படுகின்றன. அப்போ இரண்டுமே சரி, கூற்றும் சரி, இரண்டு கூற்றுமே. அப்போ பாருங்க, a bar graph is a chart that use bar to show comparison between category of data. The organized data can be represented using pictograph or bar graph. ரெண்டும் both statement 1 true, statement 2 is correct. 111 4x plus 5y is equal to k என்பதன் தீர்வு 3:4 எனில் k இன் மதிப்புனா 32. ஆன்சர் 111க்கு D is the correct answer. இரண்டு எண்களின் கூடுதல் 18 மேலும் அவற்றில் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 6 அதிகம் எனில் 6 12. The sum of two number is 18 and one number exceed another by 6, then the number are 612. And 13 16p4 minus 1 இதன் காரணம் என்ன 2p plus 1. One of the factor of 16p4 1 is 2p plus 1. அடுத்தடுத்து மூன்று ஒற்றை எண்களின் கூடுதல் 20 எனில் அவற்றில் பெரிய எண் எதுனா 11. If the sum of the three consecutive odd number is 27, then largest among them are 11. 3x plus 9 greater than 12x ஓர் இயல் எண்ணில் x இன் மதிப்பு 1. If 3x plus 9 either 12 where x is a natural number, then the value of x is 1. கீழே இரண்டு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1 என்னன்னா m இன் 6 மடங்கை விட 5 அதிகம் எனில் கூற்று 5m plus 6 சரி. அதே மாதிரி q மற்றும் 20 இன் பெருக்கல் 240 எனும் கூற்றின் 20q is 220 என்பது தப்பு. அப்போ a கூற்று சரி, கூற்று ரெண்டாவது தவறாம். 5 more 2 6 time m is 5m plus 6 correct. The product of q and 20 is 240. If the return is 20 equal to 240 என்பது wrong. அப்போ answer statement 1 2 is correct, 1 is incorrect. ஒன்று தான் incorrect, ரெண்டாவது correct. 20q is 220 240. whereas 5 more 2 6 timeனா இப்படி வரக்கூடாது மைனஸ். ஆன்சர் a ஃபஸ்ட்டு கூற்று தப்பு, ரெண்டாவது கூற்று கரெக்ட். அப்போ 116க்கு D is the correct answer. 117 x divided by 3 minus 5 x divided by 6 plus 1 இல் x இன் மதிப்பு 36. The value of x in the following equation answer was 36. 135 degree in மிக நிரப்ப கோணம் எதுனா 45 180 இல்லையா 135 45 180 answer 45. n சக்கரத்தில் ABC மற்றும் D இன் மதிப்பை காண்க. அப்போ A மதிப்பு A வந்து பார்த்தீங்கன்னா 16, அதே மாதிரி இங்கே B வந்து என்ன இருக்கணும் 64 இல்லையா 8 4 8 16 32 64. C மதிப்பு 256, D மதிப்பு வந்து 512. ஆன்சர் C is the correct answer. 120வது கொஸ்டின், மிக சிறிய 4 இலக்க எண் மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க எண்களுக்கு இடையான வேறுபாடு 1. 4 3 இடைப்பட்டது 1. ஆன்சர் A. The difference of smallest 4 digit number and greatest 3 digit number is A. ஆன்சர் A.
இப்போ பேப்பர் 1 120 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதனுடைய தொடர்ந்து அடுத்தது பார்ப்போம். தேங்க்யூ.